பிராமணர்களோட ஆலோசனையோட தான் நாங்கள் ஆட்சியே பிடிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறப்போ ஒரு இதில் போய் பேசிட்டார், பேசினார். ஒரு பேசினாலும் அது என்ன பொருள் என்ன என்ன பேசுறாரு பொருளில் பேசினார், அதை எதை நோக்கி அது அந்த அந்த விஷயத்தை எதை நோக்கி கொண்டு வந்தார். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நீங்கள் விஜய் வந்தாலும் அவர் வந்து பிஜேபிக்காக தான் வராரு. இன்னைக்கு திமுகவுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, புனிதமாயிருவாங்க. நீங்கள் வந்து முன்னாள் முதல்வர் அதிமுகவில் முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பேசாத பேச்சா நீங்கள் அன்னைக்கு முழுக்க அந்த பேசிட்டு இருந்தாங்க. ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எந்த மிஷினில் போட்டு வெளுத்தீங்க, என்ன கரை எடுத்தீங்கன்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஐயா பன்னீர்செல்வக்கும் பதட்டம், திமுகவுக்கும் பதட்டம். அதுக்குள்ளே மாலைக்குள்ளே வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அதை அப்படியே மடைமாற்றிடுச்சு. இன்னைக்கு இப்படி தான் இருக்குது. பிஜேபி ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்க மாதிரி திமுக அங்கே ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. அப்போ இதையெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் இங்கே வந்து இதெல்லாம் உணர வேண்டும். என்னங்க போகிற போக்கில் எல்லாமே கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கிறது, திமுக தான் உங்களுடைய இரட்சகன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு எதிர்காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய இன்னும் நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்களை இன்னும் வீழ்த்துவதற்கான ஒரு இதாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அடுத்த மாற்று அரசியலை நோக்கி நீங்கள் போகிறது தான் வந்து முக்கியம். எல்லாமே பிஜேபி டீம், பிஜேபியினுடைய பி டீம், பிஜேபியினுடைய பி டீம்ட்டு மெயின் டீமே வந்து இவர்கள் தான் உணராமல் இருக்கிறீங்க. ஆனால் சீமான் அவர்களை வந்து உங்களோடு என்ன பண்ணுறாங்க, எல்லா விஷயங்களையும் அவர் நிற்பார். நீங்கள் ஓட்டு போட்டாலும் நிற்பார், ஓட்டு போடலாம் நிற்பார். நீங்கள் இவர்களுடைய நீங்கள் ஏன் ஒரு அரசியல், நான் இஸ்லாமியர்களை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்குறேங்க, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இன்னொரு அரசியல் கட்சியை நீங்கள் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யார் திமுகவோ அல்லது இங்கே இருக்கிற திராவிட அமைப்புகளோ கட்சிகளோ இவர்களுடைய ஆயுதங்களாக அவங்க வந்து நேராக வந்து அவங்க எந்த தாக்குதலையும் தொடுக்கிறதில்ல, உங்களை போன்றவர்களை வச்சு என்ன பண்ணுறாங்க, இன்னொரு அரசியல் கட்சியினுடைய இன்னொரு சித்தாந்தத்தின் மீது உங்களை வச்சு தாக்குதல் கொடுக்குறாங்க. நீங்கள் நேரடியாக அவங்க மறைமுகமாக பின்னாடி இருக்காங்க. இதனுடைய பலியாடுகளாக யார் இருக்காங்க? இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை இவர்கள் திட்டமிட்டு பலி கொடுக்காங்க. அவங்க திருப்பி பேசுகிறாங்க, யாரை பேசுவாங்க? இஸ்லாமியர்களை பேசுவாங்க. இவர்களுக்குள்ள சண்டை போட்டு ஆமாம், சண்டை போடணுங்கிற அந்த சூழ்ச்சி அரசியல் இருக்கு பாருங்க. இங்கே இருக்குது. நீங்கள் எதுக்கு நீ எல்லாத்துக்கும் வந்து முண்டி அடிச்சுட்டு வந்து என்ன நீங்கள் கருத்து சொல்லணுன்ட்டு ஏதாச்சும் இருக்குதா? இல்லை இவர்கள் மீது மோசமான தாக்குதல்களை வந்து செய்யுன்ட்டு ஏதாச்சும் நீ ஏன் மற்ற அரசியல் கட்சிகள் மீது வன்மத்தையும் வெறுப்பையும் அவர்களுக்காக நீ ஏன் வளர்த்துக்கிற?